everyone, welcome to BJ Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து JPR பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா ஸ்பெஷலாக இங்கே வந்து இந்த இயரோட லாஸ்ட் டே ட்ரோன் ஷோ நடக்குது. ஸோ அப்படியே ட்ரோன் ஷோவையும் பார்த்துட்டு பீச்சையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ உங்கள் கூடயும் JPR பீச் எப்படி இருக்கு அண்ட் துபாயோட இந்த இயரோட லாஸ்ட் டே ட்ரோன் ஷோ எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறோம். வாங்க நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். மக்களே, அதுதான் துபாயோட அந்த ஃபேமஸ் வீலு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, ஸ்பாட்டில் அதோட நேம் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக நாங்களே இந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரோம். செம்மையாக இருக்குது பிளேஸு, சூப்பராக இருக்குது. இப்போமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். இது வேறு லெவல் பீச்சாக இருக்குது. நிஜமாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதில் நிறைய குட்டி குட்டி போட் தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு ஃபேமிலி இல்லைனா தனியாக வேணுன்னா கூட நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட் எடுத்து நம்ம எல்லாம் பார்ட்டி எல்லாமே பண்ணலாம். ஃபுட்டு கூட அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படி தானே? ஃபுட்டு எல்லாமே வந்து பார்ட்டி உண்டு. ஆனால் பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த ஏரியா செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு பில்டிங்லாம் அப்படியே ஏதோ கோல்டு மாதிரி தகன்னு மின்னுது. இங்கே நின்று பார்க்க கிளியராக இருக்குது. ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் செம்மையாக இருக்குது. அண்ட் அங்கே பீச்சுக்குள்ளே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, தெரியுதா மக்களே? பார்த்தீங்களா, பீச்சுக்குள்ளே நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஆர்டிஃபிஷியல் பீச்சுன்னு நினைக்கிறனால பெருசாக வேவ்ஸ்லாம் இல்லை, பட் பிளேஸ் செம்மையாக இருக்குது. சரியாக குளிருது, செம்ம கூழு, நடுங்குது. அந்த வீலில் ஒவ்வொரு ஷேப்பில் வருது. ஹார்ட் ஷேப்பில், இப்போ ஸ்கொயர், அப்படி தானே? ஸ்கொயர் ஸ்ப்ளிட் ஆகி போகுது. இங்கே மெயின் கிளாஸு லைட்டு. இந்த லைட்டு தான் இங்கே அட்ராக்ஷனே. வரும்போது அதெல்லாம் க்ரீன் கலரில் இருந்து இப்போ பிங்க் கலரில் இருக்குது. மக்களே, இங்கே வந்து இப்படி நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸும் இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய கெஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸும் பின்னாடி இருக்குது. பட் சின்ன ஷாப்பாக இருந்தாலும் ரேட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு டூட்டி ஃப்ரூட்டி ஷேக்குன்னு நினைக்கிறேன், அதுவே 38 திராம்ஸு. இது லெமன் அண்ட் மின்ட்டு 25 திராம்ஸு. ஒருவேளை எதுவும் இம்போர்ட் பெரிய லெமனாக இருக்கும். துபாயில் இது காஸ்ட்லி ஏரியான்னு நினைக்கிறேன். அப்போ இங்கேயே இப்படின்னா அப்போ அங்கே இருக்க பெரிய பெரிய கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு டீக்கே 100 திராம்ஸ் 150 திராம். ஓ, இது வந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஷன், அப்படி தானே? சார்ஜிங் ஸ்டேஷன், பவர் பேங்க். இங்கே நம்ம பே பண்ணணுமா? 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஒரு ஆளுக்கு, 10 AED per hour. ஒரு அர்ஜென்ட், ஒரு எமர்ஜென்சி, நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல் தான். இல்லைனா 10 AED கொடுத்து 1 hour சார்ஜ் பண்ணணும். பார்த்தீங்களா, எல்லாமே குட்டி குட்டி ஷாப்பு, கஸ்டமைஸ்டு சாண்ட் ஆட். அப்போ நம்ம நேம்லாம் போட்டு தருவாங்களா இருக்குமோ? செமையாக இருக்குது. ஒரு மாதிரி திருவிழா கடை மாதிரி இருக்குது, மாடர்ன் திருவிழா கடை. இது ஏதோ ரெஸ்டாரண்டோட டைனிங் நினைக்கிறேன், அப்படி தானே? சீஸ் கேக்குன்னே செம்மையாக இருக்குல்ல. இது என்னதுங்க, வேற லெவல், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, சீஸ் கேக்குன்னே ஒரு கடை. இங்கே என்னங்க ஒரு பெரிய ஏரியாவே இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ, இதெல்லாமே ஏதோ கேம்னு நினைக்கிங்க. செம்மையா இருக்குல்ல அந்த ஏரியா. இங்க வாங்க, இங்க வாங்க. இது என்னது, சூப்பரா இருக்கு மக்களே. ஆக்சுவலி நான் இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கே இன்னைக்கு ரொம்ப விரும்பல. இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும்லா. 12 திராம்ஸுப்பா. ஏன்ற தெய்வமே, இதெல்லாம் அங்கெல்லாம் 1 திராம் தான், அதுவே நான் எடுக்கல. இங்க 12 திராம். How much for that? 20. ஆனால் இப்போ நம்மகிட்ட கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆன்ல இருக்கா. இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒன் டே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக அமைச்சு கொடுக்கணும், மெமரபிளாக அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வரலாம். கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும், பட் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஃபோட்டோ பூத் இருக்கு. ஆனால் அது பெய்டா இல்லை யார் வேணாலும் போகலாமான்னு தெரியல. பார்த்தீங்களா, பே பண்ணணும் 30 திராம்ஸ். இப்படி இருந்தா பே அண்ட் ஸ்டார்ட், அவ்வளோதான்.
நல்லா இருக்கா? செம்ம ஏரியா. பிளேஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. இது கிட்ஸுக்கான ரெண்டல் பைக்கு. அமௌண்ட் கொடுத்தா சர்டைன் டைமுக்கு நம்ம வந்து அதை ஓட்டிக்கலாம். பெரியவங்க கூட ஏறி இருந்து ஓட்டுறாங்க கிட்ஸ் கூட. அந்த பூலை பார்த்தீங்களா எப்படி செட் பண்ணியிருக்குன்னு. இது எல்லாமே அந்த ஒரு பிளான் பண்ணி செட் பண்ணுறது தான். சூப்பராக இருக்கு. நீங்களும் இதுவரை இங்கே வந்ததே இல்லையா? நான் இது வரைக்கும் வந்ததே ஏன் இத்தனை வருஷத்துல ஒரு காலம் வரல? தெரியல, வந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லா பிராண்டட் ஷாப்பும் இருக்கு. எல்லா விதமான பிராண்டட் ஷாப்பும், ஃபுட்ல இருந்து ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஹை பிராண்ட் ஷாப்ஸ் இருக்கு. இங்க எப்படி இருக்கு பாருங்க. அதான் மெயினாக அந்த லைட்டிங்ஸ் தான். இங்க ஒண்ணுமே இல்லாத பில்டிங்ல கூட 4 லைட்டை அட்ராக்டிவா பண்ணி வேற மாதிரி ஆக்கிடுறாங்க. எத்தனை இதெல்லாம் ஃப்ளாட் தானே, ரெசிடென்ஸ் பில்டிங். எத்தனை ஃப்ளோர். இங்கே பாருங்க, அந்த கடைக்கு அவங்க கொடுத்துருக்க கோட்ஸை பாருங்க, டேஞ்சரஸ்லி டெலிஷியஸ் வேஃபர்ஸ். அதில் அது எவ்வளோ யூனிக்காக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ. இங்கே பார்த்தீங்களா, அவங்க கடைக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க பாருங்க. செம்மல்லா. மார்க்கெட் வீடியோ எடுத்தீங்கல்ல, அப்படியே ஐஸ்கிரீம் வாங்குங்க. இது எல்லாமே கிரேட் லக்ஸூரியஸ் கார்ஸ் அப்படிதானே? லக்ஸுரி. இது என்னது? ரோல்ஸ் ராய்ஸா? ராய்ஸா? ரோல்ஸ் ராய்ஸ். ராய்ஸ். அதான் ஆமக்குட்டி, அது தவளைக்குட்டி. வேற மாதிரி கார்ஸ். இதுவா வேற மாதிரி இருக்கு. அதுக்கு பின் சீட்டே இல்லை, 2 பேர் தான் இருந்து போக முடியுமா? ஆமா. எத்தனை ரூபா இருக்கும்? லம்போர்கினி. லம்போர்கினியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் ஆயிரும். என்ன கள்ளமுளை முழிச்சிட்டு வரா? எல்லாம் 20 திராம்ஸ். 20 சிப்ஸ் என்ன வாங்கப்பா. தண்ணிக்கே 8 திராம்ஸ், 15 திராம்ஸ் போட்டிருக்கு. திஸ் இஸ் துபாய். அது ஏதோ ஒரு தண்ணியா, அதுக்கு 15 திராம்ஸ். இது துபாய், நார்வேல் இல்ல. wherever it may be. தண்ணிக்கு எதுக்கு 15 திராம்ஸ்னு கேக்கேன். நார்வேல் டவுன்னா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இது துபாய். 15 திராம்ஸை ஊரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 350 ரூபாய் வருது. 350 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் பாட்டில் தருவாங்க. இங்க தண்ணியே கிடையாது, அங்க பாலைவனம்ல. அது ஏதோ பீரியர் தண்ணி ஏதோ போட்டிருக்கு. பீரியர் வாட்டர் என்னமோ போட்டிருக்கு. ஆமா, கடல் தண்ணி, உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணியா இருக்கும். வாங்க. ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 1 minute தான் இருக்கு. only 1 minute more. ரங்கோலி மாதிரி இருக்கு அப்படிதானே? இது என்னது, நம்ம சோலார் சிஸ்டம்ல தெரியுமே. வேற மாதிரி இருக்கா? அது என்ன தனியா பறந்து? இது அந்த ஃப்ளார்ல இருந்து பறக்குமே. ஃப்ளார் இல்லைங்க, ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சியா. செம்ம.
ட்ரோன்ஸ் மட்டும்தான் 1000 ட்ரோன்ஸ் இருக்குது. 1000 தானே? 1000 மேலே 1000க்கு மேலே 1000+ ட்ரோன்ஸ். ஹார்ட். நேரம் ஆக்கிறது. ஷேப்பே இல்லை. ஒரு ஹியூமன் தானே. அண்ணா யாரு? தளபதி. தளபதி இல்லை, இது வேற என்னதோ. இல்லையா? இல்லை, கொம்பு இருக்குமா தளபதிக்கு? கொம்பு வாழெல்லாம் இருக்கு. கண்ணு மூக்கு வாய் கூட வருது. பலூன்லாம் வரும். இதெல்லாம் எங்க இருந்து? ஃப்ரண்ட்ல வாங்க, அவங்க மறைப்பாங்க உங்களுக்கு. பட்டர்ஃப்ளை சூப்பர் பறக்குது பாருங்க. பட்டர்ஃப்ளை செம்ம. செம்மையா இருக்குல்ல. பீகாக் பீகாக் அந்த கலரோட எடுங்க. அப்படியே நெச்ச பீகாக் கலர்லயே வந்திருக்கு. Wow, 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 wow. 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 ஈகிள் செம்ம பறக்கிற மாதிரியே இருக்கு.
வருது பார்த்தீங்களா? முடிஞ்சா வரல. ஸ்கை டைவ் துபாய். ட்ரோன்ஸ். ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கு. வேற மாதிரி. துபாய். வாவ் வாவ் வாவ். ட்ரோன்ஸ் எல்லாமே கீழே அழகா இறங்கி போகுது லைனா. ஸோ மக்களே, ஆக்சுவலாக நான் நிறைய சொல்லேன். நாங்கள் நினச்சி வந்ததை விட இந்த பிளேஸ் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரோன் ஷோவும் வேறு லெவலில் இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ட்ரோன் ஷோவும் பார்த்துட்டு ட்ரோன் ஷோ முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான இன்னொரு விளாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.